மாமல்லபுரம் கடலில் குளிக்கும்போது நீரில் மூழ்கி காணாமல் போன 2 பேரின் சடலங்கள் கரை ஒதுங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜாஃபர். ஜாஃபர், இந்த சம்பவம் எப்படி நேரிட்டது? தகவல்கள். நிச்சயமாக. அதாவது பாத்தீங்கன்னா, நேற்று சென்னை அண்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் நண்பர்கள். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண் மற்றும் 4 ஆண்கள் சென்னையில இருந்து இவர்கள் மாமல்லபுரம் சுற்றுலா வந்துள்ளனர். அப்போது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய புராதன சின்னங்களை கண்டு ரசித்து விட்டு இவர்கள் மாமல்லபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் கடல் ஓரத்திலேயே ரூம் எடுத்து வாடகை எடுத்து தங்கி உள்ளனர். அப்போது பாத்தீங்கன்னா இவர்கள் அந்த மாமல்லபுரம் ஒத்தவட தெரு மீனூர் பகுதியில கடற்பகுதியில கடல்ல குளித்த போது இருவர் கடல்ல அலையானது இழுத்து செல்லப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா ரியாஸ், கிரிஷ் ஆகிய இருவர் உடல்கள் நேற்று கடல் அலையில் சிக்கி மாயமான நிலையில அவர்களுடைய வீட்டு உறவினர்களுக்கு தகவல் அளித்திருந்ததில்ல. நேற்றுல இருந்து இன்று வரை அவர்கள் காத்திருந்து தங்களுடைய மகன்கள் உடல் கடை ஒழுகுமா என்று அழுதபடியே அவர்கள் காத்திருந்த நிலையில தற்சமயம் பாத்தீங்கன்னா ரியாஸுடைய உடல் பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் அருகே வெண்புருஷம் என்ற பகுதியில கடல் ஒதுங்கிருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே புயாலிக்குப்பம் போன்ற பகுதியில கிரீஷோட உடலானது தற்போது இருவர் உடல்களும் கடல் ஒதுக்கி இருக்கு. இருவருடைய உடல்களையும் போலீசார் மீட்டு தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.